நாடி ஜோதிடர் சேலம் விஜயனையா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். கொஞ்சம் கை தட்டினா சந்தோஷமாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் பள்ளிப்பாளையம் 117வது மாதாந்திர கூட்டம் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. அந்த கூட்டத்துக்கு உணவுக்கு பின் என்னை சுகர்நாடியில் அழைத்த பூபதிராஜன் ஐயா அவர்களுக்கும் எனக்கு முன்னாடி பேசி அமர்ந்திருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய பேச்சு எல்லாருடைய பேச்சையும் கேட்டு அமைதியாக காத்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். இப்போ நம்ம மணிவேல் ஐயா அவர் பேசும்போது ஒரு பாயிண்ட் சொன்னார். நான் சொல்வதை கேட்கணும்னா வெறும் டப்பாவாக இருக்கணும் நீங்கள்லாம். ஏன்னா பாட்டு ஏதோ ஒரு பாட்டில் ஏதாச்சும் போட்டு வச்சுருந்தா அதில் நம்பிடும் அழிஞ்சிடும், நாம் சொல்கிறது அது ஏற்கப்படாதுன்னு சொன்னார். அவர் சொன்னது உண்மைதான். சுகர்நாடி என்னும் ஜோதிட ரகசியத்தை தவிர ஜோதிடத்தில் எந்த புக்கையும் யாருக்கு சொல்கிறது காதில் கூட நான் கேட்குறதில்ல. சுகர்நாடி என்னும் ஜோதிட ரகசியங்கிற ஒரே ஒரு ஆணித்தரமான விதிமுறை மட்டும்தான் காதில் கேட்கறது, கடலில் பார்க்கறது, படிக்கிறது. இதை தவிர எதுவும் கேட்கறதில்ல. அவர் சொன்ன மாதிரி 24 மணி நேரமும் ஜோதிடம் தான் ஜோதிடம் தான் ஜோதிடம் தான். எனக்கு இப்போ 61 வருஷம். எனக்கு கிட்டத்தட்ட நான் 41 வருஷமாக ஜோதிட இந்தமாரி கருத்தரங்கெல்லாம் பேசுகிறோம். ஐயா பூபதிராஜன் ஐயா 117வது கூட்டங்கிறார். அது இந்த இடத்துல தான் இன்னும் நடந்திருக்கலாம். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஓம் உலகநாதனுடைய தலைமையில் அவர் வீட்டு அருகிலேயே பட்டிமன்றம் நடத்தினார். அன்னைக்கு நான் தொழிலை கொடுப்பது சனி பகவானா, நான் ஒரு அணி, என்னுடைய நண்பர் சத்திகுரு நாமக்கல் தலைவர் அவர் 10ஆம் பாவம்னு சொல்லி ஓம் உலகநாத ஐயா தலைமையில் நடத்தினோம். அன்னைக்கு இவர் பூபதிராஜ் ஐயா தான் அந்த மீடியா ஆண்டு விழா நடத்தினோம். கிட்ட 10 வருஷம் 12 வருஷம் இருக்கலாம். அதுக்கு முன்னாடியே நாங்கள் இவருடைய மீட்டிங்கில் பேசணும் அக்கறாகிறதில்ல. அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் 24 மணி நேரமும் ஜோதிடம் தான். நான் 11 மணி வரைக்கும் ஜாதகம் பார்ப்பேன், ஜாதகம் சொல்லுவேன், சந்தேகம் சொல்லிகிட்டே இருப்பேன். 4 மணிக்கு முடிச்சுக்குவேன். நாங்கள் சுகர்நாடி என்னும் ஜோதிட ரகசியம்னு ஒரு குழு வச்சுருக்கிறோம். அந்த குழு தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக இருக்குது. அந்த குழுவில் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு பதிவு போடுவேன். இப்போ ஐயா ஒருத்தர் நம்ம நசீன் இருக்கார், தூங்கவே மாட்டேங்கலானே, தூக்கத்தில் இதே உலகிட்டு இருக்க வேண்டியதான். 24 நாளுமே இதே தான் உலக, இதே தான் பேசிகிட்டு இருப்பான். எங்களது இடைவெளியாவது இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பான். அதனால் சுகர்நாடி என்கிற ஒரே ஒரு விதிமுறை மட்டும் ஒரு பாத்திரத்தில், இந்த பாத்திரத்தில் நப்பி வச்சுக்கிறேன். வேறையெல்லாம் எதையும் கேட்குறதில்ல பார்க்குறதில்ல. தான் என்னுடைய உறுதியான திட்டம். சரி, இது வரைக்கும் அப்படி பேசுறதெல்லாம் விடுங்க, இருக்கட்டும். தச்சமே இப்போ நம்ம சுகர்நாடியில் என்ன விதிகள் சொல்லுது? ஒரு ஜாதகம் பார்க்க வந்தால் அந்த ஜாதகம் எப்படி சொல்லணும், அந்த ஜாதக பலன் என்ன, இதுதான் மெயின். கேட்குறீங்கல்ல, இதுதான். இப்போ நான் ஒரு ஜாதகம் சொல்கிறேன், நோட்டு போட்டு எழுதிங்க. நோட்டு போட்டு எழுத வேண்டாம், யூடியூப்பில் பார்த்துக்கலாம். ஒரு வாரம் கழிச்சு ஐயா போட்டுருவார். இல்லைன்னா நோட் பண்ணி வச்சுக்க. இப்போ தச்சமே உங்களுக்கு அது உணர்றதுக்கு தெரியும். 2/10/2006 2/10/2006 12:20 PM பெங்களூரில் பிறந்துக்கிறார் இந்த ஜாதகம். ஒரு ஆண் ஜாதகம். இது தனுசு லக்னம், 2ல் சந்திரன், 4ல் ராகு, 8ல் சனி பகவான், 10ல் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், கேது, 11ல் புதன், குரு. இது ராசி கட்டம். அப்படி நவம்ச கட்டம் அது மேலே போட்டுக்குவோம் நாங்கள். ஏன்னா என்னுடைய சுகர்நாடியிலெல்லாம் அப்படி தான் இருக்கும். நவம்ச லக்கணம் கடக லக்கணம், லக்கணத்தில் செவ்வாய் ராகு, விருச்சகத்தில் புதன், மகரத்தில் கேது, மீனத்தில் சனி சுக்கிரன் சந்திரன், ரிஷபத்தில் குரு சூரியன். இது நவம்ச கட்டம். நான் ஜாதகம் போட்டது கணக்கு போட்டது சொல்கிறேன் பாருங்க. நான் 18ஆம் தேதி பார்த்தேன். 17 வருஷம் 9 மாதம் 16 நாள், 17 முடிஞ்சிருச்சு, 18 நடப்பு. இந்த ஜாதகம் பிறக்கும்போது உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதம், சூரியன் திசை 11 மாதம் 7 நாள் தான் இருந்துச்சு.
அடுத்தது சந்திரன் 10, செவ்வாய் 7. இப்போ நடக்கக்கூடியது வந்து செவ்வாய் திசையில் சந்திரன் புத்தி நடக்குது. இதெல்லாம் நம்ம ஜோசியம் சொல்லும்போது சொல்லிடணும். இந்த ஜாதகன் டாக்டருக்கு படிப்பார், இந்த ஜாதகன் டாக்டருக்கு படிப்பார், அதுவும் வெளிநாட்டில் போய் படிப்பாருன்னு. இப்போ +2 முடிச்சாச்சுங்க. +2 முடிச்சுட்டு அது வெளிநாட்டுக்கு அப்ளிகேஷன் போட்டு இப்போ காலேஜில் சேர்ந்துட்டார், வெளிநாட்டில் படிக்கிறார், டாக்டர் படிக்கிறார். வார்த்தையை அந்த அம்மாவும் இந்த யூடியூப் வழியாக பார்க்கும். நான் ஏன்னா டேட்டா பர்த்தெல்லாம் சொல்லிருக்கிறோம் இல்லையா, அது அம்மாவும் பார்த்துட்டு போகுது, கேட்கும் கூட. உங்கள் மகன் ஜாதகத்தை சொல்லணும்னு சொல்லியாச்சு. ஜாதகம் படிப்பான் டாக்டருக்கு. இப்படி இப்படி விரித்து பார்த்தோன்னே இந்த ஜாதகம் டாக்டர் படிப்பான். எப்படி சொல்கிறது, சொல்லணும் இல்லையா? சரி, நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன், 2ஆம் பாவம் 10வது வரைக்கும் தான் படிப்பேன். 2ஆம் பாவம் நல்ல 2ஆம் பாவத்தின் அதிபதி நல்லா இருக்கணும், புதன் நல்லா இருக்கணும். 2ஆம் பாவம் நல்லா இருந்தால் அப்போ 10வது வரைக்கும் படிப்பார். 11, 12 10ஆம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்குதோ அதை தான் டிசைட் பண்ணுவான். 11, 12 தானே ஒரு குறிப்பு எடுக்கிறாங்க. டாக்டர் படிக்கணும் என்ன குறிப்பு எடுப்பாங்க? என்ன சார் எடுப்பாங்க? பயாலஜி எடுத்தால் டாக்டர். அவன் 11, 12 பயாலஜி எடுத்துட்டான், கணக்கும் வந்துடும், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் போகலாம். இது 2 தவிர வேலைக்கு போக முடியுமா? போக முடியாது. 11, 12லேயே அவன் டிசைட் பண்ணிடுவான், டாக்டருக்கு படிக்கிறதா இன்ஜினியருக்கு படிக்கிறதான்னு. அப்போ 11, 12 டிசைட் பண்ணுறது எதுன்னா 10ஆம் பாவம். அதுதான் குறிப்பு எடுக்கிறான். 11, 12 குறிப்பு எடுத்துக்கிறான். பயாலஜி எடுத்துடலாம், மேக்ஸ் வந்துடும். பயாலஜிக்கு நீட்டு பயிற்சி இருக்குது, முடிஞ்சால் அவன் போவான், எல்லாம் இன்ஜினியர் கூட போவான். இது 2 தொழில் வேறு துறைக்கு போக முடியாது. வேலைக்கு போகலாம், பாலிடெக்னிக் போகலாம், ஆனால் ரூல் அது இல்லை. அடுத்தது இந்த ஒகேஷன் அப்படிங்குது, இன்னும் நிறைய குறிப்புகள் நிறைய இருக்குது. அதுமாரி அந்த குறிப்புகளெல்லாம் போகலாம், அது வேறு. 10ஆம் பாவம் பலம் பெற்று சூரியன் செவ்வாய் 10ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி ராகு தொடர்பு தான் டாக்டர். இப்போ இந்த நேரத்தில் இருக்கா இல்லையா? பார்த்தோன்னு சொல்லாமல் சொல்லலாம் இல்லைங்களா? இந்த மாதிரி இந்த ஜாதகத்தில் 10ஆம் பாவம் தொடர்பு இருக்குது, வேறு வார்த்தையே கிடையாது. இந்த ஜாதகன் 10ஆம் பாவத்தில் இந்த பேர் கிரகம் இருக்குது, அவன் டாக்டருக்கு படிப்பான். எங்கே படிப்பான்னு கேட்டுச்சு, வெளிநாட்டில் படிப்பான். ஏன்னா நீர் ராசியில் 2 கிரகம் இருக்குது, ராகும் சனியும். பிரளய திரிகோண ராசியில் இருக்குது. அந்த 10ஆம் பாவத்தில் உள்ள கிரகம் நேர் 7ஆம் பார்வையாக அதை 4ஆம் பாவத்தை பார்க்கும். அது நீர் ராசி, வெளிநாட்டில் படிப்பான்னு படிச்சிடான். அவன் போய் நல்லா படிக்கிறான், படிச்சுட்டு வேலை வாங்கிக்கிறான், பொழைச்சிக்கிறான், கல்யாணம் காய்ச்சி எல்லாம் சொல்லியாரு. ரைட், படிக்கிறான், சொல்லியாச்சு. அவங்க கேட்பாங்க, அந்த அம்மா கேட்டுச்சு, என்ன எனக்கு எப்படி இருக்குது, எங்கள் வீட்டுக்காரருக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்பாங்க. கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. இப்போ நான் சொன்னது அப்படியே ஒரு நிமிஷம் தெரியல. இந்த பையனுக்கு சொன்ன ஜாதகத்தை விட்டுருணும், இந்த பையனுக்கு சொன்ன ஜாதகத்தை அப்படி விட்டுருவோம். நாங்கள் சந்திரன் அம்மாலேருந்து கேட்பா, அப்படியே மகர லக்னமாக போட்டுக்குவேன். இந்த கிரகம்லாம் அப்படியே போட்டுங்க, மகர லக்னமாக போட்டுக்குவேன். அதை மகர லக்னமாக போட்டு சந்திரன் யாரோட காலில் இருக்குது? சூரியன் காலில் இருக்குது. நீங்கள் அந்த இடத்துல என்னங்க, சூரியன் எத்தனாவது வீடாக வருது? அஷ்டமாதிபதியாக வரார், அஷ்டமாதிபதியாக வரார். அதனால் அந்த ஜாதகனுடைய அம்மாளுடைய நிலைப்பாடு, நான் சொன்னேன், உனக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பையன் ஒரு பொண்ணு குழந்தைகள் பெற்று விட்டுட்டு உன்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டானான்னு கேட்டேன். ஆமானுச்சு. சரி, அந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணாக இருக்குன்னு கேட்டுச்சு. என்ன அந்த பொண்ணு விதவி பொண்ணு, விதவி பொண்ணை கூட்டு போனான்னு கேட்டேன் உன் கூட்டுக்காரன். ஆமானுச்சு. சரி, அந்த அவன் ஓடி போயிட்டான். இப்போ நான் என் பிள்ளைங்களை வச்சுட்டு படிக்க வச்சுட்டு இருக்கிறேன். நான் என்ன செய்யலான்னு கேட்டுச்சு. அவனை டைவர்ஸ் பண்ணிடுமான்னேன். ஏன்னு கேட்டுச்சு. மாம்பழம் சாப்பிடலாம், வாழைப்பழம் சாப்பிடலாம், கொய்யாப்பழம் சாப்பிடலாம், எட்டி பழம் சாப்பிட முடியுமா? எட்டி பழம்ங்கிறது நல்ல சிகப்பாக
ஒரு பால் மாரி இருக்கும், ரோஸ் கலரில் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக, சாப்பிட்டீங்கன்னா செத்து போயிடுவான். சந்திரன் 8ஆம் அதிபதி கால் வாங்கிருச்சுமா. அந்த 8ஆம் அதிபதி பாதகாதிபதியோடு சேர்ந்து பாம்போட சேர்ந்து இருக்குது. அவனை டைவர்ஸ் பண்ணிடுமான்னு டைவர்ஸ் பண்ணுறது கோர்ட்டில் அப்ளிகேஷன் கொடுத்து 1 வாரம் ஆரம்பிச்சுன்னு அம்மா வாங்கி அட்வான்ஸ் அவனோட டைவர்ஸ் வாங்கிக்கமான்னு வாங்கிக்கவும் முடிச்சிருக்கும். சரிங்க, எனக்கு வந்து அதை அப்ளிகேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வாங்கிட்டேன். அவனோட இந்த மாதிரி பிழைக்க மாட்டேன் வாங்கிக்கிறேன்னு சொல்லிடுச்சு. நான் என்ன தொழில் செஞ்சு பிழைக்கிட்டோம், நான் என்ன தொழில் செய்வேன் அப்படின்னு கேட்டுச்சு. சந்திர நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த அதிபதி எந்த எந்த பாவத்தில் தொடர்பு இருக்கிறதோ அந்த தொழில் செய்வேன். அதான் என்ன தொழில்னா டாக்டருக்கு மெடிக்கலுக்கு சம்மந்தப்பட்டது. ஒன்று காலேஜ் நடத்தலாம், இல்லைன்னா டாக்டருக்கு ஒரு டாக்டரில் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யலான்னு. நான் நர்சிங் காலேஜ் நடத்துகிறேங்க பெங்களூரில், நர்சிங் காலேஜ் நடத்துன்னு சொன்னிச்சு. நீங்கள் மட்டும் இல்லை, அந்த அம்மாவும் பார்க்கும். இதுமாரி தான் சொன்னேன், இப்போ உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் அந்த அம்மாவிட்ட சொன்னேன், நீங்கள் நர்சிங் காலேஜ் நடத்துவீங்க அப்படின்னு. அப்போ நடத்துகிறோம், அதுமாரி பண்ணுறோம். சரிங்க, எனக்கு வீடு வண்டி வாகனம் சொத்து பத்தெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ 4ஆம் பாவத்தை தான் பார்க்கணும். 4ஆம் பாவத்தில் ராகு இருக்கிறார். ராகு உட்கார்ந்த நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம். அது குருவாக மாறிடும், அது அமிர்தத்தில் உச்சம் பெறும். அந்த அதிபதி லக்னத்துக்கு 11 7ஆம் அதிபதியே சேர்ந்துருக்குது. அரமனை போல வீடு இருக்குமா உனக்கு, காரு பங்களா இருக்குண்ணே, காலேஜு பல கோடி கோடிக்கு போதும், வீடும் பல கோடிக்கு இருக்குது, காரு பங்களா இருக்குது, நல்லா இருக்குதுன்ட்டு. 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி லக்னத்துக்கு கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் காரு பங்களாவோட பிழைப்பாங்க. எந்த தப்பும் எந்த மாற்றமும் வராது. அப்ப சுகர்நாடிங்கிற ஜோதிடம் பேசுதே இல்லையா? அப்ப நாம வேற ஜோசியத்துக்கு போகணுமா? வேற ஜோசியம் சொல்றத காதில் கேட்கணுமா? கேட்கவே தேவையில்லை. சுகர்நாடி மட்டும் எடுத்துக்குவோம். எங்க சுகர்நாடி என்னும் ஜோதிட குழுன்னு ஒரு குழு வச்சுக்கிறோம். இப்போ கூட ஒரு நண்பர் அந்த குழுவில் சேர்த்து விட்டாங்க. 24 மணி நேரமும் கேள்விகள் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட கேட்கலாம், அது இருக்கும். ஒருத்தர் நீதிபதியா உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்துக்கு நீதிபதியா பதவி ஏற்றுக்கணும் எப்படிப்பட்ட கிரகம் வேணும்னார். நான் பதிவிட்டுக்கிறேன். அதில் எந்த லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெற்று குரு புதன் சம்பந்தப்பட்டால் அந்த நீதிபதியாக இருப்பார்கள். முன்னாள் நீதிபதி உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி, இந்நாள் ஒரு மாநில கவர்னர், பேர் கூட சொல்லக்கூடாது, அவருடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கு. முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி, இந்நாள் ஒரு மாநில கவர்னர். யாரு புரிஞ்சுக்க தெரிஞ்சுங்க. தனியாக வேணுமோ பேர் சொல்றேன், அவர் ஜாதகத்தையும் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 50 கேள்வி 100 கேள்வி வரும். அது பதில் போட்டுகிட்டே இருப்பேன், ஜாதகம் போட்டு ஆய்வு பண்ணுவோம். இதுதான் சுகர்நாடியோடைய சூட்சமங்கள். எங்கள் சுகர்நாடி பார்த்துட்டு சோசியம் அடித்து நொறுக்கிறாங்க. பொள்ளாச்சியில் ஒருத்தர் உதயகுமார்னு ஒருத்தர், அங்கெல்லாம் சோசியம் சொன்னால் எழுதி கொடுத்துட்டு வந்துடணும், எல்லாம் அவர் சொல்கிற பிடிச்சி கட்டி போட்டுருவாங்கன்னு. அந்த பகுதியில் ஒருத்தர் அந்த உதயகுமார் போய்க்கிறார். 10 பேர் ஜாதகம் பார்த்துருக்குறாங்க. இவரை ஃபோன் பண்ணாங்களாம், உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணும், ஆனால் நான் வர மாட்டேன், கார் வரும், கார் ஏறி எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க, நான் ஜாதகம் சொல்கிறேன்னு. அப்படியா சரின்னு போனா. அப்படியா கார் வந்துச்சா, போகும்போது அந்த டிரைவர் வாயை பேசலையாம். போனாராம், ஒரு பொண்ணு ஜாதகத்தை கொடுத்தார். இந்த பொண்ணுக்கு திருமணம் இந்த அமைப்பு இந்த ஜனத்திலே இல்லை. இது வரைக்கும் திருமணம் இல்லை. 37-38 வருஷம் இது வரைக்கும் இல்லை, இனிமேலும் இல்லை. குழந்தை குட்டிகள் குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாது. இதை ஒரு ஔவையார் மாரி வீட்டில் வச்சுக்கலாம், சொத்து பத்து பொழைச்சிக்கலாம். வெள்ளத்தட்டினாராம். அவங்க பிஏ 2000 பணம் கொடுத்து ஐயா கொண்டு போய் காரில் விட்டுவானா. அப்படியா வரும்போது டிரைவர் சொன்ன, அப்படியா 10 பேர் இன்னைக்கு ஜாதகம் பார்த்தாங்க, எல்லாம் கல்யாணம் ஆகிருக்கும், கூட்டிகிட்டு ஓடி இருக்கோம், இந்த பிள்ளை மாசமாக இருக்க, எப்படி சொன்னாங்க. எதுவுமே சொல்லாத 1000 ரூபா கொடுத்துருப்பார். உங்களை மட்டும்தான் எங்கள் முதலாளி மெச்சிக்கிட்டு
உங்களை அனுப்பிச்சா 2000 கொடுத்தாருன்னா அப்படியா? இப்படி தான் அந்த மாரி ஏரியா இல்லை எல்லா ஏரியாலையும் சொல்கிறாங்க. அந்தமாரி ஜோதிடம்னா அப்படி சொல்லணும். சும்மா நம்ம பாட்டுக்கு சொல்லிவிட்டு அதுக்கான பரிகாரத்தை சொல்லிட்டு போனால் நடக்காது. அதனால் சுகர்நாடியில் கிரகம் தான் வலிமை, அந்த நட்சத்திரம் தான் வலிமை. சரி, இது ஒரு ஜாதகம் இருக்கட்டும். அடுத்து இன்னொரு ஜாதகம், மிக மிக அற்புதமான ஜாதகம், உங்கள் ஆய்வுகள்லாம் தெளிவான ஜாதகம். ஆனால் இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பார்க்கணும், இல்லை புரியாது. 8/11/1991 2:22 AM சென்னைன்னு போட்டுங்க. சிம்ம லக்னம், லக்னத்தில் குரு, 2ல் சுக்கிரன், 3ல் சூரியன் செவ்வாய், 4ல் சந்திரன் புதன், 5ல் ராகு, 6ல் சனி, 11ல் கேது. இப்போ ராசி கட்டத்தில் 9 கிரகம் வந்துருச்சு. அம்ச லக்கணம், விருச்சிக லக்கணம், மகரத்தில் சனி, கும்பத்தில் சுக்கிரன், மீனத்தில் கேது, மேசத்தில் சூரியன் செவ்வாய், கன்னியில் சந்திரன் ராகு குரு, துலானில் புதன். இது நவம்ச கட்டம். பிறந்த காலத்தில் சனி திசை 10 வருஷம் 5 மாதம் 10 நாள் புதன் திசை. இந்த ஜாதகத்தை கொண்டாந்து நீங்கள் கணக்கெல்லாம் போட வேண்டியதில்லை. திசா பற்றியெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன், இப்படி ஒரு கோர்வையாக சொல்லணும்னே. இப்படி பார்த்தோன்னே சொல்லணும், இந்த ஜாதகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி 6 மாதத்தில் மனைவி இறந்துட்டேன். அந்த செய்தியை கேட்டு அப்பா இறந்து போயிட்டாரா? இறந்து போயிட்டார். இன்னும் 6 மாதம் தான் அந்த ஜாதகன்னு இறக்க போகிறான், இறந்துருவாங்கன்னு எழுதி வச்சுக்கிங்க. யாராருக்கெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது வாங்க, அவங்க வீட்டுக்கே கூட்டி போய் காமிக்கலாம், எழுதி வச்சுக்கிங்க. இது எப்படி சொல்லுவீங்க? எந்த நூல்லையும் எந்த ஜோதிட சங்கத்திலையும் இந்த மாதிரி விதி வராது. இந்த சொல்ற விதியை உள்வாங்கவே முடியாது. உள்வாங்கின கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு எப்படி என்ன விதி, இது ஏன் இப்படி நடந்துச்சு? கேது யாருடைய நட்சத்திரத்தில் இருக்குதுங்க? கேது ராகுகால இருக்குதா? நாங்கள் தான் சொல்றேன், சுகநாடியில் ஒரு பாபகிரக நட்சத்திரத்தில் இருந்து அதுக்கு 6-8 இன்னொரு பாபகிரகம் நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த ஜாதகனை ஒழித்து விடும். இப்ப கேது மிதுனத்தில் ராகுகால், அதுக்கு 6-8 சனி பகவான் சூரியன்கால். 2 பாபகிரகம் 6-8 இருக்குதா? இருக்குது. அந்த சனி பகவான் யாரோட கால் இருக்குது? சூரியன்கால் இருக்குது. அந்த சூரியன் நேசமா? அந்த லக்னத்துக்கு அந்த சிம்ம லக்னத்துக்கு சனி பகவான் 7ஆம் அதிபதி, மனைவி. கலஸ்தர ஸ்தானாதிபதி பாபகிரகத்துக்கு 6-8 நீசம். கலஸ்தர காரகன் நீசம். திருமணம் பண்ண 6 மாதம் தான் மனைவி. இவன் எவனை தொட்டாலும் 6 மாதத்தில் இறந்துருவான். அந்த செய்தியை கேட்டு அந்த அப்பன் சூரியன் அவரும் இறந்துட்டார். அடுத்தபடி இவரு இறக்க போறார். என்ன காரணம்னா, ஆயுள் காரகன், ஆயுள் ஸ்தானாதிபதி, 2 கிரகம் என்ற நட்சத்திராதிபதி நீசம். யாரு சொல்லுங்க பார்க்கலாம். குரு தானே ஆயுள் ஸ்தானாதிபதி. அவரு சுக்கிரங்கள்ல, சுக்கிரன் நேசமா? ஆயுள் காரகனாரு சனி. அவர் சனிக்கு சூரியங்கால, சூரியன் நேசம். ஆயுள் ஸ்தானாதிபதியும் ஆயுள் காரகன் என்ற நட்சத்திராதிபதி 6-8 பகை நேசம் அஸ்தகம் பெற்றால் அந்த ஜாதகன் இறக்கும் தருவாய் உடனே வந்து விடுவான். 7ஆம் அதிபதி வந்தால் கல்யாணம், 5ஆம் அதிபதி வந்தால் குழந்தைங்க நடந்த உடனே இறந்துருவான். இந்த விதி இந்த உலகத்தில் எந்த நூல்களையும் கிடையாது. எந்த ஜோதிட ஜாம்பவான் PhD பண்ண டாக்டர் பட்டவங்களாம் சொல்ல முடியாது, இல்லை தெரியாது. அதனால தான் நாங்கள் மற்றதெல்லாம் காது கொடுத்து கேட்கறதில்ல. இந்த சுகர்நாடி மட்டுமே எங்களுக்கு பிரதானமானது. இப்படி பார்த்தோன்னு சொல்லலாம், அதெல்லாம் திசை புத்தியெல்லாம் அப்பாற்பட்டது. ஒரு சோதனை சொல்லும்போது கோர்வையாக சொல்லணும். இப்படி பார்த்தோன்னு சொல்லலாம், இந்த ஜாதகன் இந்த மாதிரி தான் இருப்பார்,
இந்த ஜாதகம் இந்த மாதிரி தான் இருப்பார், இப்படி தான் வாழ்க்கை அப்படின்னு பார்த்த உடனே கணக்கெலாம் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம், டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். அடுத்தது உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸுகள். ஒரு கிரகம் ஒரு வீட்டில் நீசம் பெறும். மேசத்தில் யாருக்கு நீசம் பெறுவார்? சனி பகவான். அந்த வீட்டில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் எது? இந்த சனி பகவான் மேசத்தில் கார்த்திகை 1ஆம் பாதம் தவிர அஸ்வினி 4 பரணி 4 நீசம் பெற்று இருந்தால் அவருடைய தந்தைக்கு பலன் இல்லை சொல்லலாம். தந்தைக்கு பலன் இல்லை. சித்தப்பா பெரியப்பாருக்கும் பலன் இருக்காது. நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், அவங்க அப்பா மேசத்தில் சனி நீசம் ஒரு 15 அப்பாவுக்கு பலன் இல்லைன்னு. அவங்க அப்பா ஒரு 75 வருஷம் உங்கள் ஊர் தான் நெசுவு, அந்த நெசுவுக்கு நூல் பிடிக்க போனாராம். நூல் பிடிக்க போய் தறி ஓட்டி பழகினாராம். இன்ன வரைக்கும் தறி கூலிக்கேற்ற தறி ஓட்டிட்டு இருக்கிறாராம். நல்ல வீடு இல்லை, நல்ல உணவு இல்லை, நல்ல வாழ்க்கையில் விட்டார் அந்த பையன். மேசத்தில் சனி. அப்பனுக்கு நல்ல செல்வாக்கு இருக்காது, அப்பனுக்கு நல்ல பலன் இருக்காது. அடுத்தது சித்தப்பா பெரியப்பாவுக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு உண்டு. இதில் பாருங்க, அப்படியே திருப்பி போட்டுரும். அந்த சனி பகவான் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் இருந்தால் தந்தை சித்தப்பா பெரியப்பா அரசாங்கத்தில் பெரிய உத்தியோகத்தில் இருப்பாங்க. வெற்றி. அடுத்தது என்ன சொல்லுங்க? வெற்றின்னு சொன்னா அடுத்தது என்ன சொல்லுங்க? தோல்வி. பாருங்க, ஒரே பாவத்தில் எப்படி கொடுக்குது பாருங்க. 9ஆம் பாவம் எடுக்காதீங்க. ஒரு உச்சம் பெறக்கூடிய காலில் ஒரு கிரகம் நீசமாக இருந்தாலும் அது உச்ச பலனை தரும். கைத்தட்டு கம்மியாக்குது. மீன லக்கணம் சொல்றேன் பாருங்க. மீன லக்கணம், அதில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் எதுங்க? சுக்கிரன். ரோகிணி 1, 2, 3 நாளில் இருந்து அந்த சந்திரன் சுயசாரம் பெயர்விட்டால் அவன் இறைவனுக்கு இறைவன் அவன் விட்டாங்க. அந்த ஜாதகத்தை பார்த்து கும்பிட்டாங்க. இருக்கு ஜாதகம். ஒரு உச்சம் பெற்ற கிரகம், ஒரு லக்னத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் இன்னொரு உச்ச காலில் இருக்கணும். அந்த உச்சத்தின் அதிபதி சுயசாரம் ஏறணுமா, அவன் மனிதன் வடிவில் தெய்வம் விட்டாங்க. அந்த ஜாதகமே அவர் கும்பிட்றாங்க எல்லாமே. இப்போ நம்ம ஐயா சொன்னார், ஐயா அவர் கூப்பிடுங்க. 1700 சொன்னீங்க, ரவுத்திரி வருஷம் 1740 ரவுத்திரி வருஷம் கார்த்திகை மாதம் ஒரு டேட்டா போய் சொல்கிறார். நான் அவர் காது கொடுத்து வாங்கிட்டேன், எடுத்து வரேங்க, திருச்செங்கோட்டில் பேசணும். பின்னாடிக்கிற சகோதரி என்ன சொன்னிச்சு, அதெல்லாம் எதுக்கு சாத்தியமாகுமான்னு நான் கேட்டேன். நம்ம வடலூர் வல்லனார் பிறந்து எத்தனை வருஷமா சொல்லுமான்னே. அதனால தான் சொன்னிச்சு, எனக்கு தெரியாதுன்னு. சகோதரி நீ தெரியாது, நான் சொல்கிறேன் 200 ஆண்டுகள் ஆகுது. அதுபோல் ஒரு சித்திரகல் ஞானிகள் மகானுடைய டேட்டா பொறுத்து இருக்கும். ஐயா சொன்னது நான் சொன்னோமா, இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஒரு வீட்டில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் மற்றொரு உச்சக்காலில் இருந்து அவர் சுயசாரம் பெற்றால் மனித வடிவில் தெய்வமாகுவான். அவனே பெரிய மகானாயிடுறான். இப்போ நம்ம வடலூர் கும்பிடலையா, இயேசு பிரானை கும்பிடலையா, புத்த பெருமானை கும்பிடலையா, நம்ம ஊரில் சித்திரகல் ஞானிகளை கும்பிடலையா? இந்த மாதிரி தான் இருக்கணும் கிரக நிலை. அது ஒரு வீட்டில் உச்சம் பெறக்கூடிய கிரகம், வீட்டில் ஒரு கிரகம் நீசம் பெற்று அந்த உச்சாதிபதி நீசம் பெற்றா படு தோல்வி அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சுன்னா. அதில் நான் சொல்றது உள்வாங்கிங்க. மேசத்தில் எடுத்தா உச்சம் பெறக்கூடிய கிரகம் யார்? சூரியனா? அப்பா எடுத்துங்க. அப்பாவுக்கு நீசம் பெற்ற கிரகம். உச்ச காலில் இருந்து அப்பாவுக்கு சித்தப்ப பெரியவனுக்கு உத்தியோகம் உண்டு. நீசம் பெற்ற கிரகம் ஒரு நீச காலில் இருந்து விட்டால் அப்பாவுக்கு சித்தப்பனுக்கு பாதிப்பு. ரைட்டா? அடுத்தது ரிஷ்பத்துக்கு வாங்க. ரிஷ்பத்தில் யார் நீசம் பெறக்கூடிய கிரகம்? சில பேர் சொல்லுவாங்க அது இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. ரிஷ்பத்தில் நீசம் பெறக்கூடிய கிரகம் யார்? உச்சம் பெறக்கூடிய கிரகம் யார்?
ராகு நீசம். ரிஷ்பத்தில் நீங்கள் லட்சம் பேர் சொன்னாலும் பிஹெச்டி பிடிச்சிங்க சாசனம் எழுதி வச்சாலும் ரிஷ்பத்தில் ராகு நீசம். ரிஷ்பத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் சந்திரன். ரோகிணி 1, 2, 3, 4 தவிர கார்த்திகை 2, 3, 4, மிருகசீரிச 1, 2 கேது இருக்குது. அதில் உச்சம் பெறக்கூடிய கிரகன் சந்திரனும் பலன் இழந்தால் தாய் வழி பாட்டன் பாட்டி பலன் இல்லை. ராகு இருந்தால் அப்பனை பெற்ற பாட்டன் பாட்டி பலன் இல்லை. அந்த உச்ச காலில் இருந்தால் அப்படியே பாசிட்டிவ் சொல்லுங்க. தாய் வழி தந்தை பாட்டிக்கு பலம். கேது இருந்தால், ராகு இருந்தால் தந்தை வழி பாட்டன் பாட்டிக்கு பலம். எப்படி சொல்லிடலாம். சரி, அடுத்தது நீசம் பெறக்கூடிய வீடு. மிதுனத்தில் ஏதாச்சும் நீசம் பெறுதா? இல்லை. அடுத்த கடகத்தில் நீசம் பெறக்கூடிய கிரகம் யார்? செவ்வாய். கடகத்தில் செவ்வாய் புனர்பூசம் 4ஆம் பாதம் தவிர மீதி 8 பாதத்திலையும் செவ்வாய் நீசம் பெற்றால் குழந்தைகளுக்கு, அந்த ஜாதகனுடைய குழந்தைகளுக்கு பலன் இல்லை. ஏன் அந்த ஜாதகனுடைய குழந்தைக்கு சொல்றோம்? அந்த வீட்டில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் யார்? குருனா யார்? குழந்தை. ஒரு ஜாதகத்தில் ஒருவனுடைய ஜாதகத்தை அது எந்த லக்கணமா வந்துட்டு போகுதுங்க. கடகத்தில் செவ்வாய் நீசம் புனர்பூசம் 4ஆம் பாதம்னா அவன் குழந்தை அதிமேதாவி, நல்லா படிக்கும், முளைச்சுக்கான். அந்த பாதத்தை மீதி 8 பாதத்தில் கிரகம் இருந்தால், செவ்வாய் இருந்தால், அவனுடைய குழந்தை நல்லா பேசாது, நல்லா படிக்காது, குழந்தைக்கு நல்லா இருக்காது, ஏதோ குறை குற்றம் இருக்கும். அடுத்தது நீசம் பெறக்கூடிய கிரகம். அப்படி அடுத்த வீட்டுக்கு வாங்க. சிம்மத்தில் உண்டா? இல்லை. கன்னியில அங்க உச்சம் பெறக்கூடிய கிரகம் ஏதாச்சும் இருக்கா? நட்சத்திரம். ஒரு கிரகம் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் அங்கே ஏதாச்சும் இருக்கா? இல்லை. அப்ப கன்னியில 9 பாதத்திலையுமே சுக்கிரன் இருந்தால் அந்த வீடு யாருடைய வீடு? தாய் மாமனுக்கு பலன் இல்லை சொல்லுங்க. தாய் மாமன் இல்லைன்னு கூட சொல்லலாம். தாய் மாமனுக்கு பலன் இல்லை, அத்தைக்கு பலன் இல்லை. கல்யாணம் ஆகிற வரைக்கும் கூட பிறந்த சகோதரிக்கு சொல்லலாமா? சகோதரிக்கு பலன் இல்லை, திருமணமே நல்லதா அமையாது, இப்படி சொல்லலாமா? நான் ஒருத்தருக்கு இதுமாரி சொன்னேங்க. கன்னியில சுக்கிரன் அவருடைய ஜாதகத்தில், உங்க அத்தைக்கு பலம் இல்லை, நல்லா இருக்காது, ஏதோ வாழ்க்கை சிரமமா இருக்குன்னு. அவர் சொன்னாரு, எங்க தாத்தா எங்க அத்தையை கொடுக்கும்போது 3-4 கிணறு, ஆடு மாடு வண்டி வாகனம் தோட்டம், ஊர்லேயே பெரிய பண்ணையம். அந்த காலத்திலே வட்டிக்கு கந்து விடுவாங்களாம், நகரிட்டு அடகு வாங்குவாங்களாம். அப்பேற்ற பண்ணையத்தில் தான் எங்க தாத்தா கொடுத்தாரு. ஆனா எங்க அத்தை கடைசியில் பிச்சை எடுத்துட்டு தான் செத்தா அப்படின்னு சொன்ன. அப்படி இருந்தாலும் பிச்சை தான் எடுத்துட்டு செத்தா அப்படின்னு. அப்படி இது எந்த ஜோதிட நூலியாச்சும் ஏதாச்சும் எழுதியிருக்கா? எந்த ஜோதிட பிஹெச்டி பண்ண பட்டம் பெற்றது யாராச்சும் சொல்லியிருக்கிறாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. சுகர்நாடியில் உள்ள ரகசியத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க, இருக்காது. சரி, அடுத்தது அடுத்த வீட்டில் நீசம் பெறக்கூடிய கிரகம் எது? துலாம்ல யார் நீசம் பெறார்? சூரியன். அதில் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் இருக்கா? இல்லை. அப்ப துலாம்ல சூரியன் நீசம் பெற்றிருக்கும் போது அந்த வீடு யாருடைய வீடு? சுக்கிரன் வீடு. அந்த ஜாதகனை பார்த்து சொல்லலாம், உனக்கு மணப்பெண்ணா வரக்கூடியது ஒரு பற்றாக்குறை மணப்பெண்ணா வரும். பார்ட்னர்ஷிப் உன்னை ஏமாத்திடுவாங்க, தொழிலில் ஏதாச்சும் போய் ஏமாந்துருவ அப்படின்னு சொல்லணும். அதே உச்சம் பெறக்கூடிய கிரக நட்சத்திரம் இருந்து அந்த சூரியன் இருந்தால் உனக்கு நல்ல மனைவி அமைவார்கள், பார்ட்னர்ஷிப் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ அங்கே உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் இல்லை. சரி, அடுத்தது விருச்சிகத்துக்கு வாங்க. விருச்சிகத்தில் நீசம் பெறக்கூடிய கிரகம் சந்திரன். அதில் உச்சம் பெறக்கூடிய கிரக நட்சத்திரம் இருக்குதா? இல்லை, எதுவுமே இருக்காது. ஒரு பாதம் இருக்கும். அது குருவுடைய நட்சத்திரம் விசாகம் 4ஆம் பாதம்னா அது அமிஸ்தல பெறும், அதுக்கு ஓரளவுக்கு மதிப்பு உண்டு. மீதி 8 பாதத்தில்
சந்திரன் நேசமாக இருந்தால் அந்த ஜாதகனுக்கு அது 8ஆம் இடம், சகோதரனுக்கு திருப்தியான ஆயுள் இருக்காது. தம்பியுடையான் படைக்கு அஞ்ச மாட்டான், தம்பி இருக்காது. அந்த ஜாதகனுக்கு ஒரு திடீர்னு ஆயுள் கண்டதோஷம் ஏற்படுன்னு சொல்லலாமா. அடுத்து மகரத்துக்கு வாங்க. மகரத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் யார்? செவ்வாய். அதில் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் இருக்கு. 2 நட்சத்திரம் இருக்கா? 2 பாதம் இருக்கும். எந்தெந்த பாதம்? அவிட்டம் 1, அவிட்டம் 2. இந்த பாதத்தில் குரு இருந்தால் அப்படி சொல்லக்கூடாது. அந்த பாதத்தில் இல்லாத மற்ற பாதத்தில் குரு நீசம் பெற்றால் அந்த ஜாதகனுடைய குழந்தைகளுக்கும் அவ்வளோ ஒரு திறன்பட வராது, சகோதரங்களுக்கும் ஒரு நன்மை செய்யாது, பாதிப்பை ஏற்படுத்துமா. அடுத்தது மீனத்துக்கு வாங்க. மீனத்தில் நீசம் பெறக்கூடிய கிரகம் யார்? புதன். அதில் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் ஏதாச்சும் இருக்கா? இல்லை. அப்ப புதன் உச்சம் நீசம் பெற்றிருந்து அதில் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திர கிரகம் எதுவும் இல்லைன்னா தாய்மாமனுக்கு தோஷத்தை கொடுக்கும், தாய்மாமனுக்கு பாதிப்பு கொடுக்கும், சாதகனுக்கு படிப்பு வழியில் தடை கொடுக்கும், இப்படி எடுத்துக்கலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு உச்சம் நாம் ஒரு நீச கிரகம் மட்டுமே எடுத்துக்கிறோம். அந்த நீசம் பெற்ற கிரகத்தில் உச்சம் பெற்ற காலில் ஏதாவது கிரகம் இருந்தால் அது நல்லது, பாசிட்டிவாக செஞ்சிருமா. இது ஒரு அற்புதமான விதி. இதெல்லாம் எடுத்து நம்ம ஜோசியம் சொல்லலாம், கணக்கு போட்டுக்கிட்டே இதை சொல்லலாம். இந்த மாதிரி விதிகள்லாம் அங்கே சொல்லலாம். அவன் வந்தீங்க ஒரு எப்படி கணக்கு போடாதே சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எடுத்து சொல்லணும். சரி, அடுத்தது நாங்கள் நிறைய பேர்த்த கேட்டோம். கன்னியில் செவ்வாய் இருந்தால் கடலை வற்ற செய்யினாங்க. எப்படி கன்னியில் செவ்வாய் இருக்கிறோம் நல்லா இருக்கிறான், கன்னி லக்கணமாக இருந்து லக்கணத்தில் சனி இருக்கிறோம், செவ்வாய் இருக்கிறோம் நல்லா தானே இருக்கிறான், அவனை வத்திலையே அப்படின்னு நிறைய கேட்டுகிட்டே இருந்தோம். எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த எங்கள் குருநாதர் சொல்லிக் கொடுத்தார். கன்னியில் செவ்வாய் இருந்தால் கடலை வெட்ட செய்யும்னா கன்னியில் செவ்வாய் இல்லைங்க, ராகு சித்திரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் ராகு இருந்து அந்த செவ்வாய் ஏதாச்சும் பலன் இழந்தால் அந்த ஜாதகன் வீட்டில் பில்லி சூனியம் பேய் பிசாசு இருக்கும். அவன் குடும்பமே வத்தி போயிடும், அவன் வாழ்க்கையா அவன் குடும்பமே அத்து போயிருட்டார். அப்ப அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த ஜாதகனுக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க எந்த லக்கணமா இருந்தாலும் சரி கன்னியில ராகு சித்திரை 1-2 இருந்தால் வீடு விளங்காது, ஆடு மாடு வளராது, பண்டைய வளராது, குடும்பம் வளராது. ஏன்னு கேட்டா அவங்களுக்கெல்லாம் யாரோ பில்லி சூனி வச்சதாகவும் பேய் பிசாசு மேலே போட்டு அமுத்திரம் மாரியும் இதுக்காகவே உலகம் ஃபுல்லாக தேடுவாங்களாம். எங்கே சாமி ஓட்டலாம், எங்கே பாடம் போடலாம், எங்கே இந்திரம் கட்டலாம், எங்கே தாயத்தை கட்டலாம், இப்படியே அவங்க அவங்களுடைய தொழில் முறையெல்லாம் விட்டுருவாங்களாம். இப்படியே இதை தேடியே தான் போவாங்களாம். அப்ப கன்னியில் செவ்வாய் ராகு இருக்கணும். இந்த ராகு சித்திரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் தாங்க செவ்வாய் ராகுன்னு அர்த்தம். கடலே வத்த செய்யுதுதான் சொன்னார் எங்க குரு. ஆனா நாங்க நிறைய ஜாதகத்தில் சொல்லி பார்த்தோம், ஆமான்னு விட்டாங்க. எந்த லக்கணமாக இருந்தாலும் பார்த்துக்கிட்டே வருவோம். ராகு சித்திரை காலில் சித்திரை 1-2 இருக்குதா, உங்கள் குடும்பத்தில் யாராவது பேய் ஓட்டினீங்களா? ஆமாங்க. பாடம் போட்டு இந்திரம் கட்டினீங்களா? ஆமாங்க. இப்படி தான் சொல்லுவாங்க. நான் சொல்கிறத நீங்களும் எந்த லக்கணமாக இருந்தாலும் கன்னியில் ராகு செவ்வாய் காலில் இருந்தால் சொல்லி பாருங்க, ஆமான்னு தான் சொல்லுவாங்க. நான் சேலம் மாவட்டம் ஆட்டியம்பட்டி பேரூராட்சியில் சேர்மேனாக இருக்கிறார். அவர் ஜாதகம் என்கிட்ட கொடுத்தார். கணக்கு போட்டுட்டே சொன்னேன், உங்கள் குழந்தைகளாம் உங்களை அப்பா அம்மானு கூப்பிடாது அப்படின்னேன். ஏங்க பெத்த குழந்தை பண்ண அப்பா அம்மானு தான் கூப்பிடணும், பண்ணி எப்படி கூப்பிடணும்? உங்களை ஒரு நாளும் அப்பா அம்மானு உங்களை கூப்பிடாதுன்னே. ஏங்க குழந்தைங்களாம் பண்ண உங்களை கூப்பிடாது அப்படின்னேன். ஏன்னு கேட்டார், உங்கள் குழந்தைங்களோட ஜாதகம் அப்படி. உங்கள் குழந்தைங்கெல்லாம் முழு மைண்டு கிடையாது, அரை மைண்டு தான். அது எதோ உழப்பறிக்கும் பேச்சும் திட்டம் அப்படின்னு எந்திரிச்சோன்னே, எந்திரா அப்பா எந்திரா
அந்த அரைக்குறையே சொல்லி வாடா போடான்னு தான் கூப்பிடுமா. வாடா போடான்னு தான் பேசுதான் எல்லாமே இன்னை வரைக்குமே. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி லக்கணமாக இருந்து 5ல் புதன் செவ்வாய்க்காலில் இருந்தால், அங்கே அவிட்டம் 1 2 இருக்குதா, கன்னி லக்கணமாக இருந்து 5ல் புதன் செவ்வாய்க்காலில் அவிட்டம் 1 2 இருந்தால் அவனுடைய குழந்தைகள் அறிவுபூர்வமான குழந்தைகள் இருக்காது. இப்படித்தான் வளரும். புத்திக்காரகன் யார்? புதன். 5ஆம் பாவம் குழந்தை பாவம் ஒரு ஜாதகனுக்கு. இந்த புதன் போய் செவ்வாய்க்கால் ஏறக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, புதனுக்கு வேதகன் யார்? புதனுக்கு வேதகன் யார்? செவ்வாய். அந்த புதனுக்கு வேதகன் செவ்வாய்க்கால் ஏறினா அந்த புதன் மூளை கெட்டு போயிடும். அறிவில்லாத குழந்தை உளரும். உளருமோ உளராதுங்களா? உளரும். கன்னி லக்கணம், கும்ப லக்கணம், ரிஷ்ப லக்கணம், 5ல் புதன் மிருகசீரிஷம். எந்த லக்கணத்துக்கு 5ஆம் பாவம் மிருகசீரிஷத்தில் உட்காரான்? கும்பத்துக்கு. கும்ப லக்கணம், ரிஷ்ப லக்கணம், கன்னி லக்கணத்துக்கு 5ஆம் பாவத்தில் புதன் 5ஆம் அதிபதியை வராரா, செவ்வாய்க்காலில் உட்காந்தா அவங்களுக்கு நல்ல குழந்தை பிறக்காது. இருக்கும், அதான்ப்பா பராக்கியம் இருக்கும், திறமை இருக்கும், ஆனால் மூளை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அறிவு கொஞ்சம், புத்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ இது நடைமுறையிலையும் பார்க்குறோம், ஒரு கதையிலையும் பார்க்குறோம். அந்த சகோதரிகிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன், இதெல்லாம் கதையே எழுதப்பட்டதாண்ண, இதெல்லாம் உண்மையை நடந்துன கதைண்ணே. அப்போ இதை கூட சொல்லணும், கதையாக இது உண்மையானுக்கிறேன். பொன்னார் சங்கர் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியும் உங்களுக்கு. இந்த ஆடி மாதம் மணப்பாறையில், திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பல லட்சம் பேர் கூடுவாங்க. பொன்னார் சங்கர் கதை அங்கே போனால் ஒரு 10 இடத்துல வழிபாடு பண்ணுவாங்க. பல லட்சம் பேர், போலீஸே 2000 3000 பேர் போட்டுருவான். அந்த பொன்னார் சங்கருடைய அப்பா பேர் நல்ல, பொன்னார் சங்கருடைய அப்பா பேர் குன்னடையாங்க ஒன்று. அவருக்கு நிலப்பம் எவ்வளோ தெரியுங்களா? 1 லட்சம் ஏக்கர். அவர் அரசன் மாரி அவங்க அப்பா, குன்னடையாங்கவனோட அப்பா. அவருடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவம் கெட்டிருக்குது. குன்னடையாங்கவன் பிறந்தாரு. அது ஒரு கூணு முட்டை. இந்த மாதிரி 5ஆம் பாவத்தில் நான் சொன்ன மாதிரி கிரகம் இருந்தால் இப்படி இருக்கும். அது என்ன பண்ணுதுன்னா, அவங்க அப்பம்மா இருக்கிற வரைக்கும் ஆட்சி ஆண்டார். அப்பம்மா செத்து வேட்டி பங்காளியெல்லாம் பார்த்தாரு. அட இந்த கூமுட்டை நான் கூழ்முட்டை அடித்து கொண்டுபிட்டு நாங்கள் சொத்து பிரிச்சிடலான்னு சொல்லி கூட்டி போய் மலை மேலே அடிக்கிறாங்க. ஏன்டா அடிக்கிறேன்னு கேட்குறா. அப்படி இந்தமாரி ஒரு சொத்து பத்தெல்லாம் உன்னை கொண்டு விட்டு பிரிச்சுக்கிறான் அப்படின்னு. அப்போ அவர் பாருங்க, அறிவு, நம்ம தப்பாக சொல்ல, அவருடைய அறிவுத்திறன் பாருங்க. டே என்னை அடிக்காதீங்கடா, இப்படி விடுங்கடா, உறவு பக்கம் போய் எருமைச்சு முளைச்சிக்கிட்டாங்கிறார். அந்த அடிக்கிறவனுக்கு ஒரு இறக்கம் வந்துருச்சு. 1 லட்சம் ஏக்கருக்கு அதிபதி இவன் இப்படி கெஞ்சலான்னு சொல்லி விட்டுறான். அந்த கொள்ளச்சனோட என்ன, அவனை அடிச்சு கொஞ்சம் சொல்லிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க. அதேமாரி ஒரே ஊரில் போய் எறும்புத்தான் மேய்க்கிறார். அப்போ 5ஆம், உங்கள் ஜாதகம், ஏன் ஜாதகம், யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி, 5ஆம் பாவத்தில் நான் சொன்னேன் இல்லையா, கும்ப லக்கணம், ரிஷ்ப லக்கணம், கன்னி லக்கணத்துக்கு 5ல் புதன் செவ்வாய் கலந்து இப்படி தான் குழந்தை பிறக்கும். இது ஒரு விதி மட்டும்தான். குழந்தை அரை லூசாவோ முழு லூசாவோ திறன்பட பேசுறதுக்குன்னு 1000 விதி இருக்கு. அதெல்லாம் பார்த்தான்னு சொல்லணும். இது ஒரு விதி எடுத்துங்க, இது ஒரு விதி. இன்னொன்று, 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி லக்னத்துக்கு 6 8 12 பகை நீசம் அஸ்தங்கம் பெற்றாலும் 5ஆம் பாவத்தில் ஒரு நீசகரகம் இருந்தாலும் மைண்டு நல்லதாக இருக்காது குழந்தைக்கு. இது ஒன்று எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விதி இருக்குதுங்க. 5ஆம் பாவத்தில் 5ஆம் அதிபதி இருப்பார் இல்லையா, ஏதோ ஒரு லக்கணம் சொல்லுங்க. கும்ப லக்கணம், அதுதான் நம்ம சொல்லியாச்சு, விடு, அதை விட்டு வேற சொல்லுங்க. சரி, மிதுன லக்கணம், 5ஆம் அதிபதி சுக்கிரன், ராகு முன்னாடி ஒரே டிகிரியில் இருந்தால் இதுமாரி தான் குழந்தை பிறக்கும். நீங்க என்ன பார்த்துங்க, குழந்தை வயிற்றுல கூட இறந்தே கூட பிறக்கும்.
நாங்கள் ஒரே வீட்டில் ராகுவோட எத்தனை கிரகம் இருந்தாலும் நாங்கள் முதல்ல எழுதிக்குவோம். நான்லாம் இது ஒரு வீட்டில் ராகு இப்படி தானே போகும். இப்போ இன்னைக்கு ராகு எங்கே இருக்கிறாரு? மிதுனத்தில் இருக்கிறார், இல்லை மீனத்தில் இருக்கிறார். மீனத்தில் மேசத்துலேருந்து இப்படி போவார். மற்ற 9 கோள்களும் இப்படி போக முடியலீங்களா? இப்படி மாறிக்குதான்னு பார்ப்போம். நாங்கள் ஒரு வீட்டில் ராகு கூட கிரகம் இருந்தால் இப்படி ஒரே டிகிரிங்க, இது ராகு இது மற்ற கிரகம் இப்படி தாண்டிடுச்சான்னு பார்ப்போம். அப்படி தாண்டாமல் ஒரே டிகிரியில் அந்த ராகு முன்னாடி என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகாரகம் அவுட்டு, அந்த கிரகம் ஒரு லக்கணத்துக்கு எந்த ஸ்தானம் பெறுதோ அந்த ஸ்தானாதிபதியும் அவுட்டு. நாங்கள் இப்படி எடுத்துக்குவோம். இப்போ தனுசு லக்னம் 5ஆம் அதிபதி யார்? செவ்வாய். செவ்வாய் இங்க பாருங்க, 5ஆம் அதிபதி செவ்வாயை மட்டும் குரு முழுகுனா, செவ்வாயை மட்டும் ராகு முழுகுனா குழந்தை மட்டும் தோஷம் வராது. அந்த செவ்வாயோட காலில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ தனுசு லக்கணத்துக்கு செவ்வாயோட நட்சத்திரம் மிருகசீரிஷம் 1 2, ரிஷபத்தில், மிதுனத்தில் 3 நாள், கன்னியில் சித்திரை 1 2, துலாவில் 3 நாள், மகரத்தில் அவிட்ட 1 2, கும்பத்தில் 3 நாள். தனுசு லக்கணம் சித்திரை 4ஆம் பாதத்தில் குரு, சுவாதி 1ல் ராகு, 1 டிகிரிக்கு முன்னாடியே இருக்குது. இந்த ஜாதகனுக்கு மவன் அப்பனுக்கு கர்மகாரியம் பண்ண மாட்டான், அப்பந்தான் மவனுக்கு கர்மகாரம் பண்ணுவான்னு சொன்ன ஜோசியத்தில். ஒருத்தர் ஆமான்னார். இப்போ இது எந்த விதி? அந்த ராகு 1 டிகிரிக்கு முன்னாடி இருக்குதான்னு பார்த்துக்கணும். அது நாங்கள் ஜாதகம் பார்த்து தான் உங்கள்கிட்ட சொல்கிறோம். கற்பனை காவியத்தில் நான் சொல்கிறதில்லை. எதுவுமே எல்லா ஜாதகத்தில் இப்படி நடந்த சம்பவத்தை மட்டும் தான் சொல்கிறேன். எல்லா ஜாதகமும் இருக்குது, ஆளுகள் இருக்கிறாங்க. ரிஷபத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கு. அந்த சந்திரனை 1 டிகிரிக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பிறக்கிறாங்க, 1 டிகிரி பின்னாடி ஒரு அந்த கேது இருக்குது. செவ்வாய் சந்திரன் இருக்குது. சந்திரனுக்கு முன்னாடி சந்திரன் தானே ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் நவுந்துடுவார். அந்த சந்திரனுக்கு அந்த கேதுக்கு முன்னாடி 1 டிகிரி முன்னாடி இருக்கிற சந்திரன் ஒரு ஜாதகத்தில் அவனுடைய தாய் பலன் இழக்கிறான், அந்த ஜாதகம் பலன் இழக்குது. அதே 1 டிகிரி அந்த சந்திரன் கேதை விட்டு நவுந்துருது, ஒரு பொண்ணு பிறக்குது. அந்த பொண்ணு இன்னைக்கு 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்க. துலா லக்கணம் 10ஆம் அதிபதி சந்திரன் அந்த கேதுக்கு முன்னாடி 1 டிகிரி முன்னாடி இருக்கிறவனுக்கு வாழ்க்கை சிறப்பு இல்லை. 1 டிகிரி கேதை தாண்டுது. நைட்டில் ஒருத்தன் பிறக்கிறான் 8 மணிக்கு, ஒரு பிள்ளை விடிய காலம் பிறக்குது. அந்த விடிய காலம் பிறக்கிற பிள்ளை அந்த கேதை விட்டு ஒரு டிகிரி தள்ளி போயிடுச்சு. ஒரே லக்கணம் தான், ஒரே மாதிரியான கிரகம் தான், 2 ஜாதகம் இருக்குது. ஒரு பொண்ணு 1.5 லட்ச ரூபா சம்பளம் கவர்மெண்ட் வேலையில் இருக்குது. ஒருத்தனுக்கு அந்த 10ஆம் அதிபதி செவ்வாய் 10ஆம் அதிபதி சந்திரன் கேதுக்கு முன்னாடி 1 டிகிரி தொழில் போச்சு, உடல்நிலை பாதிக்கப்பட்டுருச்சு. இந்த மாதிரி கேதோ ராகோ முன்னாடி என்ன கிரகம் இருக்குதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோ. நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தேன், புதஞ்சந்தையிலேருந்து வந்திருந்தார். அந்த ராகு கேது 1 டிகிரி சும்மா கொஞ்சம் மாறிடுச்சு. அப்போ அவர் கேட்ட, இந்த ஜாதகனுக்கு ஏதோ ஒரு விபத்து, பெரிய விபத்து நடந்திருக்கணும், ஆனால் தப்பிச்சுக்கிட்டாரு, கொஞ்சம் மோதிச்சோம்னு. அந்த அம்மா சொன்னிச்சு, ஒரு ஆக்சிடென்டில் ஆகி ஒரு 5-6 லட்ச ரூபா செலவு பண்ணி நல்லா இருக்கிறாங்க, இப்போ தான் கூட்டு வந்து பேர கூட்டு, அவருடைய நிலைப்பாடை கம்மியாக்குது. ஆனால் நேருக்கு நேர் வந்து அப்படி சொன்னேன், அவங்ககிட்ட எழுதியே காமிச்சேன். இந்தமாரி குரு ராகுக்கு முன்னாடி குரு ஒரு 1/2 டிகிரி தண்டிக்கிட்டார், ஒரு உரசல் தான். ஆனால் முன்னாடி நேருக்கு நேரம் தான், அது அன்றைக்கே முடிஞ்சிருப்பான், முடிஞ்ச கண்டிஷன் தாங்க அப்படின்னார். அந்தமாரி ராகு கேதுகளுக்கு
1 டிகிரி முன்னாடி என்ன கிரகம் இருக்குதோ கிரகத்தினுடைய காரகமும் போயிடும். அந்த கிரகத்துக்கு அந்த கிரகம் லக்னத்துக்கு என்ன ஸ்தானம்னு பார்க்கணும், அந்த ஸ்தான பலமும் போயிடும். அதே மாதிரி ஒரு பகையான கிரகம் ஒரு இன்னொரு பகையான கிரகத்தோடைய ஆரட்டாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அருள்வேல்மணி சொன்னார்ல, அவருடைய கணக்கில் சொன்னார். நாங்கள் பிரிக்கிறது எப்படின்னா அருளணி பொருளணி நாங்கள் பிரிச்சுக்கிறது. அருளணி குரு, சூரியன், சந்திரன், செவ்வாய், கேதை போட்டுக்குவோம். கேது இந்த அணிக்கு நட்பா அப்படி சொல்ல கேட்கக்கூடாது. சூரியனுக்கு நட்பு கிரகம் கேது. சூரியனும் கேதும் பலம் பெற்றிருந்தால் கொடி கட்டின காரில் போவாங்க. கேது சூரியன் பகை இல்லை. இது அருளணி. இந்த பக்கம் பொருளணி. சுக்கிரன், புதன், சனி, ராகு, இது ஒரு அணி. இந்த அணியில் இருக்கிறவங்களும் இந்த அணியில் இருக்கிறவங்க பககிரகம். இப்போ இங்கே ஒரு பாபகிரகம் இருக்கும், அங்கே ஒரு பாபகிரகம் இருக்கும். இந்த பொருள் அணியில் சூரியன் செவ்வாய் இருக்கு. இந்த அருள் அணியில் சூரியன் செவ்வாய் இருக்குது. இந்த பொருள் அணியில் சனி ராகு இருக்குது. இவங்க 2 பேரும் 6-8 இருந்து இவங்க 2 பேர்த்தோட நட்சத்திரம் இப்படி பகை நேசமாயிட்டா அவன் அந்த ஒரு ஜாதகம் ஒளிஞ்சே போயிட்டான். அது உதாரணமாக சொல்கிறேன் பாருங்க. கும்பத்தில் சனி இருக்குது, செவ்வாய் காலில் இருக்குது. அந்த செவ்வாய் கடகத்தில் நீசம். அந்த செவ்வாய் ஒரு இன்னொருத்தரோட காலில் ஏதாச்சும் ஒரு புதனுடைய காலில் இருக்கும். அந்த புதன் 6லயோ 8லயோ இருந்துட்டா கண்டிப்பாக இந்த ஜாதகம் ஒரு நாளைக்கு பெரிய விபத்தில் சிக்கிடுவான். அப்படி சிக்கி சின்னப்பணம் ஆயிடுவான் அந்த ஜாதகம். ஏன்னா ஒரு பாபகிரகத்துக்கு இன்னொரு பாபகிரகம் 6-8 இருக்கக்கூடாது. அந்த பாபகிரகம் நின்ற நட்சத்திராதிபதியும் இந்த பாபகிரகம் நின்ற நட்சத்திராதிபதியும் பகையான நட்சத்திரமாக இருக்கக்கூடாது. அப்படி பகையான நட்சத்திரமாக இருந்தால் ஏதோ ஒரு நாளைக்கு ஆக்சிடென்ட்டில் விபத்தில் சிக்குவான். செவ்வாய் என்பது ரத்தம் அவனை கம்ப்ளீட்டாக உடம்புலேருந்து சீராயிடும், ரத்தம் வெளியேறிடும். இப்படி ஒரு பாபகிரகத்துக்கு ஒரு பாபகிரகம் 6-8 இருக்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி பார்த்துக்கணும். அடுத்தது புதன் எக்காந்தத்தை கொண்டும் செவ்வாய் காலில் இருக்கக்கூடாது. மேச லக்னம். லக்னத்துக்கு 3இல் சொந்த வீடு தான் புதனுக்கு. மிருகசீரிஷம் 3 4ஆம் பாதத்தில் ஒரு ஜாதகம் இருந்துச்சு, நான் பார்த்தேன். அந்த ஜாதகம் ஒரு பையனோட ஜாதகம் தான். அது அந்த பையனோட அம்மா தான் கிடைச்சி. ஏமா மாமனுக்கு சரியில்லை, மாமனுக்கு ஏதாச்சும் ஆஸ்பத்திரி செலவு பண்ணியா? புதன்னா மூளை பிராலிஸ், கை கால் வராது, இழுத்துக்குது இல்லை, அப்படி ஏதாவது பண்ணியான்னு கேட்டேன். ஆமாங்க, மாமனுக்கு இந்த மாரி பண்ணி ஏன் நான் தான் பார்த்துக்கிறேன். அப்படி 3ஆம் இடம் சகோதரனை குறிக்கும், ஆனால் மாமனையும் குறிக்கும். புதன் செவ்வாய் காலில் இந்த மாதிரி இருந்தாலே பாதிப்பு உண்டு, மாமனுக்கு பாதிப்பு உண்டு. அதே போல் சகோதரன், இந்த பையனோட சகோதரனாக இருந்தாலும் இதுமாரி தான் ஏதோ ஒரு மூல வளர்ச்சியில் ஏதோ ஒரு பாதிப்பு இருப்பான். இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திர அதிபதியாகவே மாறிடும். அந்த நட்சத்திர அதிபதியும் அந்த கிரகமும் பகையான்னு பார்த்துக்கணும். இதை மெயினாக பார்த்துக்கணும். அதே போல் ஒரு லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. 8ஆம் அதிபதி 6, 8 சம்மந்தப்பட்டாத. எங்கள் சுகர்நாடி குழுவில் ஒரு பொண்ணு இருக்குது, பிரியான்னு, ஒசூரில். அந்த பொண்ணு அடிக்கடி அதான் சொல்லலாம், 6, 8 சேர்ந்தா கட் பண்ணி வெட்டி விட்டுருமா. 2ஆம் அதிபதி 6, 8ஓட தொடர்பு இருந்தால் கல்யாணம் பண்ணி கட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த பொண்ணு அப்படி ஓப்பனாக சொல்லும். 2ஆம் அதிபதி 6, 8ஆம் அதிபதி தொடர்பில் இருந்தால் வெட்டி கட் பண்ணி விட்டுருவான். கணவன் அந்த ஜாதகத்தை துரத்தி விட்டுருவான், டைவர்ஸ் பண்ணி வச்சுருவான். அப்படி அதுமாரி ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி தான் பலமாக இருக்கணும். இப்போ எனக்கு முன்னாடி கூட ஒருத்தர் சொன்னார், பணம் பொருளாதாரத்தை பற்றி சொன்னார். 2ஆம் பாவமும் பொருளாதாரத்தை கொடுக்கறது தான். சரி,
ரெண்டாம் பாவம் பொருளாதாரத்தை கொடுக்கும். ரெண்டாம் இடமும் பார்க்கலாம், ரெண்டாம் அதிபதியும் பார்க்கலாம். மிதுன லக்னம் 2ல் பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் அந்த பொருளாதாரத்தை கொடுத்துருமா? கொடுக்காது. வெட்டி கட் பண்ணி விட்டுரும். காசு பணம் வர தடை தான் வரும். திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, குடும்பத்தில் ஏதோ ஒரு குழப்பங்கள் இருந்து கூட தான் இருக்கும். ஏதோ ஒரு சண்டை செல்ல அடிப்படை இதுவே தான் பிரச்சனையாக தான் இருக்கும். அப்போ அந்த 2ஆம் பாவத்தில் அல்லது 2ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோட காலில் இருக்கக்கூடாது. மிதுன லக்னத்துக்கு 2ஆம் பாவம் கடகம், சந்திரன் பூசங்காலில் இருக்கக்கூடாது. சரி, சந்திரனை விடுங்க. செவ்வாய் வந்து இருக்கலாமா? நீசம் தானே. செவ்வாய் வந்து இருக்கலாமா? 8ஆம் அதிபதியோட கனவு மனைவியோட 2 பேரும் எப்பவுமே அடிப்பட்டு சண்டை போட்டு பிரிவினையாக தான் இருக்கும். எத்தனை கல்யாணம் பண்ணாலும் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தப்ப துரத்திக்கிட்டே இருப்பான். எங்கள் ஊரில் ஒருத்தனுக்கு 9 கல்யாணம் பண்ணி வச்சாங்க, 9மே நிற்கல. இருக்கிறான் ஆளை கூட காமிக்கிறவன ஒருத்தர் அவனுக்கு மாமச்சுன்னு கிண்டல் கல்யாணம் பேசாடு. ஏடா மோனுக்கு 9 கல்யாணம் தேவைப்படுற நம்பர் இன்னும் இருக்கிறாங்கம்மா. அவன் இன்னும் இருக்கிறான். 9 கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, நிற்கல. அப்பயுமே 7ஆம் பாவங்கிறது மனம் பேடை. பொண்ணை பார்க்கறது, கல்யாண மண்டபத்தில் இந்த மாதிரி சீரியல் செட்டு போடுறது, நல்லா அலங்காரம் பண்ணுறது, நிறையா ஜனங்களை கூட்டி போய் கல்யாணம் பண்ணுறது 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் மன மேடை. ஜங்ஷன் பாக்ஸ், இப்போ இந்த லைட்டெல்லாம் எரியுது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் ஒரு பாயிண்ட் இருக்குது. அது மாதிரி 7ஆம் பாவம் ஜங்ஷன் பாக்ஸ். பொண்ணை பார்க்கறது, பார்ட்னர்ஷிப். கல்யாண பத்திரிகையில் போடுவாங்க பாரு, இப்படி 2 பேர் கை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா லக்கணத்துக்கு இப்படி 7 அப்படி 7 ஒன்று சேர்றது கணவன் மனைவி. 7ஆம் பாவம். 7ஆம் அதிபதி நல்லா இருந்தால் கல்யாணம் பண்ணிவிடுவான். நல்ல பொண்ணாக பார்த்து திருமணம்லாம் பார்த்து மேடை போட்டு நல்லா பந்தல் போட்டு விட்டார் ஜாமியான் பண்ணுவான். ஆனால் 2ஆம் அதிபதிக்கு இல்லையா, அது 8ஆம் அதிபதி ஒரு தொடர்பு இருந்தால் கல்யாணம் பண்ணி 6 மாதத்தில் துரத்தி விட்டுருவான். இப்போ 2ஆம் பாவம் நல்லா இருக்கணும். நீங்கள் 12 லக்கணத்துக்கும் 2ஆம் பாவத்தை பாருங்கள். அஷ்டமாதிபதி கால் இருந்தால் இந்த மாதிரி தான் தொந்தரவு பண்ணோம். சரிங்க, இந்த மிதுன லக்கணத்துக்கு சந்திரன் இங்கே இல்லை, 2ல் இல்லை. சந்திரனா பூசங்காலில் எந்த கிரகமும் இல்லை. அந்த சந்திரன் உத்திரட்டாதியில் போய் உட்காந்துக்குதுங்க. எங்கே? 10ல். இப்போ என்ன சொல்லுவான்? பொண்டாட்டிங்கிற ஞாபகமே இருக்காது அவனுக்கு. பொண்டாட்டி எது ஞாபகம் இருக்குன்னா தொழில். இங்கே பொண்டாட்டி கட் பண்ணிடுவான், தொழில் தான் இருப்பான். தொழில் மேலே அங்கே பண்ண வச்சுக்குவான். நான் ஒரு பிரபலமான நடிகர், அந்த நடிகருக்கு குழந்தைங்க உண்டு, பையன் உண்டு, பொண்ணு உண்டு. அவரை கேட்டாங்க, இந்த லிங்கி என்ன விலைக்கு எடுக்கலாம்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாது, இந்த லிங்கி என்ன விலைக்கு எடுக்குன்னு எனக்கு தெரியாது. பின்ன யார் எடுத்து தருவா? என் தம்பி எடுத்து தருவா. அப்படி என் தம்பி தான் எல்லாம் குடும்பத்தை பார்த்துக்குவா அப்படி அப்படின்னு போயிட்டார். அப்போ அவர் குடும்பத்தை அவர் தம்பி பார்த்துக்கிட்டார். அவர் அங்கே தொழிலுக்கு போயிட்டார். அங்கே அவருக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நடிகை. அந்த நடிகை பேர் சொல்கிறேன்னா சிஐடி சவுந்தலா. யாருக்கு கணக்குன்னு நீங்கள் வச்சுக்கிங்க. 2ஆம் அதிபதி 10ஆம் பாவத்தில் அஷ்டமாதிபதி காலில் இருந்தால் குடும்பத்தை விட்டு போயிடுவார். தொழில் தான் போவார். பொண்டாட்டி தொழிலாகவே நேசிப்பார். அங்கே ஒரு இந்த மாதிரி தொடர்பு இருக்கும். சரி, ஆரம்பிக்கிற லக்கணம் 2ஆம் அதிபதி சந்திரன் 6ல் இருக்குதுங்க. அனுசத்தில் நீசமாயிருச்சு. பொண்டாட்டியை வதை பண்ணிடுவான். எங்கள் ஊரில் ஒருத்தர் 2 நண்பர்கள் ஃப்ரெண்டாக பழனாங்க. பொண்ணு ஒன்று பையன் ஒன்று கல்யாணம் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு சிகரெட்டில் சுட்டானம். 2ஆம் அதிபதி 6ஆம் பாவத்துக்கு 8ஆம் அதிபதி காலோட மீசமாக இருந்தால் ஏங்க நல்ல வசதியான பார்ட்டிங்க. 2 பேரும் நல்ல வசதி கோடீஸ்வரனுங்க. ஃப்ரெண்ட்ஸாக பழகினாங்க. பொண்ணு ஒன்று ஆண் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா இவன் மேலே கொடைக்கானலில் கூப்பிட்டு போக வேண்டியது உல்லாசத்துக்கு. ஃபஸ்ட் நைட்டில் சிகரெட்டில் சுட்டானான். 4 நாள் பொறுத்துட்டு வந்துட்டு அந்த பொண்ணு அப்பாட்ட சொன்னிச்சு, கூப்பிட்டா இந்தமாரின்னு. எதுவுமே பேசலையாம். 2 பேரும் தானாக பிரிஞ்சுக்கிட்டாங்க.
இவர் அவர் ஒரு தொழில் வியாபாரம் அவர்கிட்ட வரக்கூடிய ஒரு நல்ல பையனை பார்த்து பல கோடி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு நல்லா பிழைக்கிறாங்க. மிதுன லக்கணத்துக்கு மட்டும் இல்லை, 2ஆம் அதிபதி 6ஆம் பாவத்தில் நேசகரகமாக இருந்தால் அவெல்லாம் இப்படி ஒரு அரை லூசு மென்டலாக தான் இருப்பான். மனைவி நேசிக்க மாட்டான். இந்த மாதிரி எல்லா பாவத்துக்கும் பார்த்துட்டு வரணும். நான் அதே இன்னொரு சார் இந்த ஈரோடில் இருக்கிறாங்க, அவங்க பள்ளிப்பாளையத்தில் மில்லு வச்சிருக்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு ஒரு ஜாதகம் பார்த்தேன், மிதுன லக்கணம், 9ல் குரு பூரட்டாதி இருக்குது. நான் அந்த பொண்ணு அம்மாவில் தான் என்கிட்ட பேசினாங்க. ஏம்மா அந்த பொண்ணுகிட்டே சொன்னேன், ஏன் கேட்டேன், உன் ஜாதகத்தை உங்கள் அப்பா வெளியே விட்டாரா மாப்பிள்ளை பார்க்கலான்னு? ஆமானுச்சு. 6 மாதம் தான் அப்பா பொண்ணு பார்க்குற இடத்துக்கு போகிற மாப்பிள்ளை வீடு பார்க்கறதுக்கு போகிற இடத்துலையே ஆக்சிடென்ட் முடிஞ்சுட்டாரான்னு கேட்டேன். ஆமான்ட்டாங்க. ஏன்? 9ஆம் பாவத்தில் தான் மிதுன லக்கணத்துக்கு மாரகாதிபதி நட்சத்திரம் 9ல் இருக்குது. என்ன நட்சத்திரம் சொல்லுங்க? மிதுன லக்கணத்துக்கு மாரகாதிபதி யார்? மாரகாதிபதி நட்சத்திரம் 9ல் யார் நட்சத்திரங்குது? பூரட்டாதி. 7ஆம் அதிபதி குரு போய் பூரட்டாதியில் இருந்தால் குடல் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கான். இந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்குறியா? மாப்பிள்ளை வெளியே விடும்போது ஜாதகம் ஒன்று போட்டு வச்சுட்டாங்க அந்த பொண்ணு. இப்போ முன்ன சொன்னார் 5, 9 திரிகோண பாவம்னு. எல்லா லக்கணத்துக்கும் பாருங்க 9ஆம் பாவத்தில் மாரகாதிபதி நட்சத்திரங்குது. எந்த லக்கணத்தினாலும் எடுத்து பாருங்க. மேச லக்கணத்துக்கு 9ஆம் பாவம் எதுங்க? என்ன வீடுங்க? தனுசு. அங்கே 9ஆம் பாவத்தில் ஒரு மாரகாதிபதி நட்சத்திரம் குடல் எடுத்து வச்சுட்டு இருக்குது. எந்த நட்சத்திரம்? மேச லக்கணத்துக்கு மாரகாதிபதி யார்? சுக்கிரன். பூராட நட்சத்திரம் இருக்குதா? 7 கூடையவனா? அந்த நட்சத்திரத்தில் சூரியன் இருக்குதோ? சுக்கிரனே இருக்கட்டும். ஒரு பொண்ணோட ஜாதகம்னா பொண்ணு ஜாதகம், என் பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை பாருன்னு ஜாதகம் வெளியே விட்டா 6 மாதம் தான், அப்போ குளோஸ். எல்லா லக்கணத்துக்குமே 9ஆம் பாவத்தில் இந்த மாதிரி மாரகாதிபதி நட்சத்திரம் கொடுவலோடு இருக்குது. திரியோண பாவங்கிறீங்க, 5, 9 திரியோண பாவங்கிறீங்க. யோகத்தான் கொடுக்குறாங்க. திருச்செங்கோடு ஜோதிட சங்க தலைவர் கடக ராமசாமி, மீன லக்னம், 5ல் சந்திரன், சனியோட காலில், சனி 10ல், தனுசுல, சுக்கிரங்காலில். அவர் சொன்னார், சந்திரன் திசை வந்து தான் என்னை செயலில் கொண்டு போய் வச்சுச்சு. 5 கூட திசை கோணாதிபதி திசை வந்து என்னை செயலில் கொண்டு போய் வச்சுட்டார். மாதாந்திர கூட்டம் செவ்வாய்க்கிழமை நடக்குது. என்ட்ரியில் உள்ளே போய் என்ட்ரி போட்டு 200 ரூபா கட்டணம் பணம் கட்டிகிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு 2-3 நண்பர் நானும் அவரும் பேசுகிறோம். அடுத்த மாதம் தலைவர் பதவி மாறி போயிருக்கு தலைவர். என்ன ஒருத்தர் சொன்னார், அதான் அப்படி சொல்லாதனர், இல்லை மாறி போயிடும் அப்படின்னா. ஒன்றும் சொல்லாத தலைவர் கடகராமசாமி சப்ப அப்படி நடந்துகிட்டு இருக்குது. வந்து சொன்னார், அடுத்த மாதம் இந்த சங்க தலைவர் பதவி யாருக்கு வேணும்? சங்க தலைவர் காலினார். அப்படிலாம் சொல்லாத தலைவர் நம்மளால இருப்புன்னு வாழ்த்துனாங்க. 15 நாள் கழிச்சு 5 மணிக்கு ஃபோன் வருது. பேடுகுறிச்சியிலேருந்து குண்டு ராஜேந்திரன், நான் அவரு இவங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டுங்க. அண்ணா கடகராமசாமி இறந்துட்டாரான்னுச்சு. எப்போ? நான் 5 மணிக்கு அவங்க வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணிச்சுண்ணா, இப்பயே புறப்படுறேன்னா நான் ஆன்லைன் கேட்டு வந்துடுறேன். அங்கே 5 பேர் இருக்கிறாங்க, எல்லாம் பைக் எடுத்துங்க, நான் பஸ்ஸில் வந்துன்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் இறுதி அடக்கம் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்காரம்மா சொன்னிச்சு, ஐயா நடந்த சங்கத்தை விடாமல் நடத்துக்கிறேன். அப்படி அவர் இறந்து கூட இப்போ 4-5 வருஷம் இருக்கும், இன்னும் நடத்திட்டு தான் இருக்கிறோம். 5ஆம் இடத்துல உள்ள சந்திரன் தான் கொண்டு போய் அவரை செயலில் வச்சு, அதே சந்திரன் தான் அவரை கொண்டுச்சு. 9ஆம் பாவம் 5ஆம் பாவம்னு சொல்கிறீங்க, திரியோண பாவம்னு சொல்கிறீங்க. அங்கே தான் மரணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இருக்குது. எந்த லக்கணத்தினாலும் எடுத்துங்க, 9ஆம் பாவத்தில் இந்த மாதிரி மரணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இருக்குது. அப்போ மேச லக்கணத்துக்கு 9ல் சுக்கரோட நட்சத்திரம், மாரகாதிபதி நட்சத்திரம். அதான் நான் சொல்கிறேங்க, சரத்துக்கு 2, 7 மாரகாதிபதி. சுக்கரன் கொள்ள மாட்டார். சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் என்னென்ன கிரகம் இருக்குதோ அது கொள்ளும்.
சூரியன் இருக்குதா அப்பனை கொல்லும், சந்திரன் இருக்குதா அம்மாவை கொல்லும், செவ்வாய் இருக்குதா சகோதரனை கொல்லும், சுக்கிரன் இருந்தால் மனைவி கொல்லும், 9ஆம் பாவத்தில் தான் அப்பனை போடும். இந்த மாதிரிலாம் போடும். சரத்துக்கு 2-7 மாரகாதிபதி, சிரத்துக்கு 3-8 மாரகாதிபதி, உவியத்துக்கு 7-11 மாரகாதிபதி போட்டு பாருங்க. அங்கே இருக்குது 9லே இருக்குது. திரிகோண பாவம், தர்ம பாவம், தர்ம திரிகோண ராசி, கும்பாபிஷேகம் பண்ணுவான், அன்னதானம் பண்ணுவான் அப்படின்னா அந்த நட்சத்திர பாவத்தில் எல்லாம் இருக்கணும். அதை உன்னிப்பா பார்க்கணும்ல. இப்ப கடக லக்னத்தை எடுத்துங்க. கடக லக்னத்துக்கு யார் மாரகாதிபதி? சனியும் சூரியனும். இப்ப சனியோட நட்சத்திரம் 9 என்ன நட்சத்திரம் இருக்குது சொல்லுங்க? உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருந்து ஒரு பொண்ணோட ஜாதகமா இருந்தா மாப்பிள்ளை பார்க்க விட்டு அப்பம் போயிடுவான். இத 2 பேருங்க உட்காந்துங்களா, அருமை நண்பர்கள் தான். கன்னியாகுமரியில் நாங்கெல்லாம் பேசினோம். கொடையூர் சுப்பிரமணியம் இவரும் இப்படியெல்லாம் மரணத்தை சொல்லாதீங்க, சாவரம் வந்துருச்சு, அவனை போய் ஆசீர்வாதம் பண்ற செயலில் தான். டிசம்பர் 5ஆம் தேதி இறந்துருவாங்கிறது ஜோதிடம் தெரிஞ்ச ஞானிகளுக்கு தெரியும். எத்தனாயிரம் கும்பாபிஷேகம், எத்தனாயிரம் கோயில் அபிஷேகம் பண்ணாங்க. ஏன் காப்பாற்றலை? பரிகாரம் பண்ணீங்க, யாராலையும் காப்பாற்ற முடியாது. கிரகம் கொள்ளுதுன்னா, கிரகம் தெரிஞ்சுன்னா நஞ்சத்தை கொடுத்து பரிகாரம் பண்ணிவிடுவீங்க. தெரியாது உங்களுக்கு. குரு திசை குரு சுயபத்தியை போட்டுரும். மாரகாதிபதி மாரகஸ்தானத்தில். சென்னி மேலேருந்து வர உள்ள பாலசுப்ரமணியமா இன்னைக்கு தாடி விட்டுட்டு ஈசன் அறக்கட்டளையா அப்படி ஒரு சேனல் வச்சுட்டு நடத்துகிறாப்புல. நானும் அந்த தம்பியும் நாமக்கல்ல இதே மாதாந்திர கூட்டத்தில் சத்திக்குடி தலைமையில் சேலத்தை பற்றி சொன்னேன். டிசம்பர் 5ஆம் தேதிக்குள்ள இறக்குமுன்னு நீங்கள் ஒன்று அவரையும் கேட்டுங்க. இந்த மாதிரி யூடியூப் சேனல் இல்லை இருந்தால் பிடிச்சி வச்சுருப்போம் 2016. இந்த மாதிரி ஒரு லக்கணத்துக்கு மாரகாதிபதி யாரு? மாரகாதிபதியெல்லாம் கொல்ல மாட்டார். சரத்துக்கு 2-7ன்னா அந்த அதிபதியெல்லாம் கொல்ல மாட்டார். அவர் நட்சத்திரம் தான் முழுமையாக கொள்ளும். நட்சத்திரம் தான் 99%. சிம்பிளான்னு சொல்ற பாருங்க. அது மட்டும் இல்லை, கடக லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சனி பகவான், 2ஆம் அதிபதி சூரியன் பகவான். சூரியனோட நட்சத்திரத்தில் சனி இருந்தால் அவன் வாழ்க்கை திருமண வாழ்க்கை நரக வாழ்க்கை. நான் இதே மீட்டிங்கில் ஒரு சொன்னேன். கடகத்தில் சூரியன் சென்றா இருந்து சூரியனுக்கு பின்னாடி சுக்கிரன், சூரியனுக்கு முன்னாடி சந்திரன் இருந்தால் அதை ஜாதகம் திருமணம் ஆகுது கடினம். ஒரு பொண்ணை நேசிக்க முடியாதுன்னு சொன்னேன். என் கமெண்ட்ஸில் போட்டுக்கிறாங்க, எனக்கு சூரியன் சுக்கிரன் சேர்ந்துக்குது கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறான். நான் சொன்னது என்ன சொன்னேன்? அப்படி பார்க்கணும்ல. கடக லக்கணத்தில் இந்தான ஒரு கிரகம் சூரியனுக்கு பின்னாடி ஒன்று முன்னாடி ஒன்று அந்த போட்டுக்கிறான் கமெண்ட்ஸில். எனக்கு சூரியன் சுக்கிரன் இல்லை சூரியன் சுக்கிரன் சந்திரன் சேர்த்து கல்யாணம் ஆயிடுச்சு. நான் என்னையா சொன்னேன், நீ என்னையா பார்த்துட்டு இருக்கிற? நான் சொல்கிறத உள்வாங்கிக்கிங்க. உள்வாங்காத பொத்தாம் போதே பேசக்கூடாது. சிம்ம லக்கணம் 5ஆம் பாவத்தில் சனி பகவான், உத்திராடம் 1ஆம் பாவத்தில் குழந்தை பிறக்காது. அவன் சொல்லுவான் சனி 5லுக்கு குழந்தை பிறந்துக்குதுப்பான். நான் என்ன சொல்கிறேன், சிம்ம லக்கணம் 5ஆம் பாவத்தில் சனி போய் சூரியங்காலம் தான் குழந்தை பிறக்காது. குழந்தை கூட இருக்குது. எனக்கு குழந்தை காது குத்துறேன் குழந்தைக்கும்பா டெஸ்ட் டியூபில் பெற்றிருப்பேன். இல்லைன்னா அது வேற வேண்டாம். நான் சொன்ன பாயிண்ட் வச்சுக்க மாறாது. அஞ்சாம் அதிபதி 6, 8, 12ஆம் அதிபதியோட தொடர்பில் இருந்தாலும், நட்சத்திர தொடர்பு இருந்தாலும் குழந்தை இறந்தே பிறக்கணும் ஒரு ஜாதகத்தில். மகர லக்னம் 5ஆம் அதிபதி சுக்கிரன் 11ல், சூரியனுக்கு பின்னாடி சுக்கிரன், சூரியனுக்கு முன்னாடி செவ்வாய். அப்போ முன்னு பின்ன கிரகம். கடிச்சோறு வச்சிருப்ப குழந்தை வயதில் இறந்து தான் பிறந்திருக்கும்னா ஆமாங்கிறோம். ஒருத்தன் சொல்கிறான் இது இருக்குது எனக்கு குழந்தை பிறந்திருக்குதுன்னா அது எதோ ஒரு விதத்தில் குழந்தை பிறக்கானா விதித்தானே. 5ஆம் அதிபதிக்கு 6, 8, 12 கூட தொடர்பு இருக்கக்கூடாதுங்க. சரி, இப்போ
எந்த ராசிக்கெல்லாம் 7.5 சனி சொல்லுங்க? மகரம் கும்பம் மீனம். அற்புதமான பதில். மகரத்தில் உத்திராடம் நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு தான் 7.5. நெருப்பில் நடக்கிற மாதிரி. ஒரு கால் லக்னத்துக்கு அது 2ஆம் பாவம் வந்தால் போஜனம் கிடைக்காது, வருமானம் இருக்காது. ஏன் 7.5 பேசாதீங்க. ஏன்? சந்திரன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்க்கும். மகரத்தில் உத்திராடங்காலில் சந்திரன் அங்கே இருக்குது. அது எந்த நட்சத்திரம், எந்த வீட்டில் அதிபதியோட காலில் இருக்குதுங்க சொல்லுங்க? மகரத்தில் சந்திரன் உத்திராடங்காலிங்க. சந்திரன் எடுத்து பார்க்க முடியல. நாம் யாரோடைய காலில் இருக்குன்னு பார்க்கோம். அஷ்டமாதிபதி காலில் இருக்குது. அந்த அஷ்டமாதிபதி சிம்மம் என்பது ஒரு நெருப்பு. இப்போ 7.5 சனி மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவனுக்கு நெருப்பில் நடக்கிற மாதிரி. தனுசு லக்கணமாக இருந்து மகர ராசியாக இருந்து உத்திராட காலம் தான் இப்படித்தான் இருக்கும். போசனமே கிடைக்காது, பணங்காசி கிடைக்காது. கணவன் மனைவி கொத்து சண்டையாக இருப்பாங்கன்னு ஆமான்னுட்டான் ஒரு ஆள். நம்ம தளபதி பூபதிராஜன் ஐயா வந்து கையை கேட்டார், பேசுறது போதுன்னு விட்டார். இல்லைனா உங்களுக்கெல்லாம் நிறைய பொக்கிஷத்தை அள்ளி கொடுப்பேன், அடுத்த மாதம் தரேன். ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். நிறைய விதிமுறைகள் இருக்குது, நிறைய விதி இருக்கணும். ஒரு ஜாதகம் பார்க்கணும்னா நிறைய விதிகள் கையில் வச்சுக்கணும். அப்போ அதே போல் கோச்சாரத்தில் வாங்க. சந்திரன் யார், எங்கே ஒரு ஜாதகத்தில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அது அந்த இடத்துக்கு 6, 8 கூட கிரகமாக இருக்குதா 7.5 சனி பாதிப்படைவான். இப்போ மகரத்தில் உத்திராட நட்சத்திரம் அதை விட்டுருங்க. திருவோண நட்சத்திரத்தில் இருக்குது, அவனுக்கு 7.5. உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கணும் 7.5. உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிற பாதிப்படைவான். திருவோண நட்சத்திரம் தான் பாதிப்படைய மாட்டான். தான் இருக்கிற இடத்துல இருந்து 7வது வீடு ஏன் வீடு, இங்கே இருக்கிறது ஏன் நட்சத்திரம். ஒப்பந்தம், நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் நடக்கும் 7.5. கூட்டு ஒப்பந்தம், நல்ல காரியங்கள். செவ்வாய் பார்த்தா வீடு கட்டுவோன்னு சொல்லலாம். நாங்களாம் செவ்வாய் பார்த்துச்சுன்னா, செவ்வாய் தொடர்பு இருந்துச்சுன்னா வீடு கட்டுவோன்னு சொல்லலாம். குருவெல்லாம் அப்புறமே பார்த்துக்கலாங்க. இந்த 12 ராசியில் சந்திரன் என்ன நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திர அதிபதி அந்த வீட்டிலிருந்து எண்ணுங்க. 6, 8 கூடிய நட்சத்திரமாக இருந்தால் தீமையை செய்யும். 4, 7, 10 கூடிய நட்சத்திரம், 5, 9 நட்சத்திரமாக இருந்தால் சுபகாரியம் நல்லது செய்யும். 7.5 இருந்தால் நன்மை செய்யணும் சொல்லி இதுவரைக்கும் சுகர்நாடியில் பேச வாய்ப்பு கொடுத்த பூபதிராஜா அவர்களுக்கும் இதுவரைக்கும் என் பேச பொறுமையாக அருமையாக கேட்ட உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்த சுகர்நாடி விஜயனையா அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படும்.